கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மளை இதுவரையிலும் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் இன்னும் நம்மளை கிருபையாக நடத்துவதற்கு நம்மளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய வழி நடத்துதலுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலேயும் யாரை மன்னிக்க வேண்டும், மன்னிப்பை பற்றி ஒரு சில வேத வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். யாரை மன்னிக்க வேண்டும், அதுதான் செய்தியினுடைய தலைப்பு. முதலாவது, கணவன் மனைவியை மன்னிக்க வேண்டும், மனைவி கணவனை மன்னிக்க வேண்டும். கணவன் மனைவியை மன்னிக்க வேண்டும், மனைவி கணவனை மன்னிக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவர் பேரில் ஒருவருக்கு, ஒருவேளை கணவனுக்கு மேலே வருத்தம் இருக்கலாம், அல்லது மனைவிக்கு மேலே வருத்தம் இருக்கலாம். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. கணவன் மனைவியை மன்னிங்க, மனைவி கணவனை மன்னிங்க. அப்போ அந்த மன்னிங்க, கணவன் மனைவியை, மனைவி கணவனையும் மன்னிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவனுக்கு மன்னியுங்கள். நம்ம பேர்ல குறை உண்டு, நம்ம குறைவை ஆண்டவர் மன்னித்தது போல அந்த ஆண்டவர் மன்னிக்க வேண்டுமானால் நீங்கள் ஒருவருக்கொருவர் குறைகளை மன்னிங்க. சில பேர் மனைவியை பார்த்து, நீ செஞ்ச அந்த காரியத்தை என்னால் மறக்க முடியலை, மன்னிக்கவே முடியாது. மனைவி சொல்லுவாங்க, நீங்க செஞ்ச காரியத்தை என்னால் மறக்கவும் முடியாது, என்னால் மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி தங்களுடைய வருத்தங்களை சொல்லி சில பேருக்குள்ள இன்றும் ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறவர்களை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொன்னார், ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி, நீங்க செஞ்ச தப்புகளை ஆண்டவர் மன்னிக்க வேண்டுமானால் அந்த குறைவை அவனுக்கும் மன்னிங்க. மனைவிக்கு மன்னிங்க, அல்லது புருஷனுக்கு மன்னிங்க. மன்னிக்க ஆண்டவர் சொல்லுகிறார், மன்னிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல அடுத்த வசனம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மன்னித்திருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்க மாறி மாறி மன்னிக்கலைன்னா உங்கள் தப்பிதங்களை ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். நம்ம என்னைக்கும் பாவியாகத்தான் இருக்கிறோம். நம்ம கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மனஸ்தாபங்களை நம்ம மன்னிக்கணும். என்ன தப்பிதங்கள் இருந்தாலும் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்காவிட்டால் நமக்குள் இருக்கிற தப்பிதங்களை ஆண்டவர் மன்னியாதிருப்பார். இயேசு நம்மளுடைய தப்பிதங்களை மன்னிக்கவில்லை என்றால் நம்ம என்னைக்கும் பாவத்திலே தான் இருக்கிறோம், என்னைக்கும் பாவத்திலே தான் வாழ்கிறோம், என்னைக்கு நம்ம பாவியாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம். பாவத்தோடு ஆண்டவரை தரிசிக்க முடியாது, பாவத்தோடு ஆண்டவரிடத்தில் போக முடியாது, பாவத்தோடு பரலோகம் போக முடியாது, பாவத்தோடு பரிசுத்தமாய் வாழ முடியாது. பாவம் நிறைந்தவளாய் உலகத்தில் வாழும்போது நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஆகவே தான் கணவன் மனைவி ரொம்ப முக்கியமானவர்கள். ஆண்டவர் குடும்பங்களை ரொம்ப முக்கியப்படுத்தி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்ப ஆபிரகாம் சாராள் அந்த குடும்பத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். ஈசாக்கு ரெபெக்காள் அந்த குடும்பத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். அதே போல யாக்கோபு அவங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். ஒவ்வொருத்தங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஆகவே கணவன் மனைவி செஞ்ச குற்றங்களை மன்னிக்கணும்,
மனைவி கணவன் செய்த குற்றங்களை மன்னிக்கணும். மன்னிக்கவே முடியாது என்றால் நம்மளுடைய தப்பிதங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நம்ம என்னைக்கு இந்த உலகத்துல பாவத்தோடு தான் வாழுவோம். 2 பேரும் மன்னிச்சு ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது யாரை மன்னிக்க வேண்டும்? கணவன் மனைவியை மன்னிக்கணும், மனைவி கணவனை மன்னிக்க வேண்டும். 2வது பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கே ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இளைய குமாரன் கெட்ட குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தகப்பனிடத்தில் ரொம்ப சண்டை போட்டு அந்த சொத்தில் பங்கை எனக்கு கொடுத்து விடு என்று கட்டாயப்படுத்தினான். அந்த தகப்பனாரை கட்டாயப்படுத்தினான். அந்த ஆஸ்தி எனக்கு கொடுத்து விடு, அந்த எனக்குரிய பங்கை நீ கொடுத்து விடு என்று இவன் ரொம்ப தகப்பனாரை டார்ச்சர் பண்ணினான், கஷ்டப்படுத்தினான். அவரும் பார்த்தார், அவருக்குரிய பங்கை கொடுத்துடலாம் என்று பங்கு போட்டு கொடுத்துட்டார். இவனோ இவனுக்குரிய பங்கு எல்லாவற்றையும் பெற்று அவன் தூர தேசத்துக்கு போகிறான். தூர தேசத்துல போய் கண்டபடி செலவு பண்ணுகிறான், பாவத்துக்கு செலவு பண்ணுகிறான், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுகிறான், ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற காரியங்களுக்கெல்லாம் இவன் செலவு பண்ணி விட்டான். கடைசியில எல்லா பணமும் தீர்ந்து விட்டது. இவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு முறை ஒரு இடத்தில் போய் ஒரு பன்னி மேய்க்கிற வேலை, அந்த பன்னிகளுக்கு கொடுக்கிற தவிட்டை தின்னு, அது கூட அவன் ஆசையாயிருந்தானாம். பன்னிகளுக்கு கொடுக்கிற தவிட்டை தின்பதற்கு இவன் ஆசையாயிருந்தான். அந்த அளவுக்கு இவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டம். இப்ப இவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் வருகிறது. ஐயோ, என் தகப்பனாரை நான் கஷ்டப்படுத்தி விட்டேனே, தகப்பனாரை நான் துக்கப்படுத்தி விட்டேனே, தகப்பனாரை நான் வேதனைப்படுத்தி விட்டேனே, நான் இப்படியெல்லாம் செஞ்சிருக்க கூடாது, இப்படியெல்லாம் என் தகப்பனாரிடத்தில் நான் நடந்திருக்க கூடாது. இவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வருகிறது. இப்ப இவன் தகப்பனை பார்ப்பதற்காக அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இவன் ஓடி வருகிறான். தகப்பனை பார்ப்பதற்காக வருகிறான். வரும்போது தூர வரும்போதே தகப்பனார் அந்த மகனை பார்க்கிறான். பார்க்கும்போது தகப்பனார் ஓடோடி போய் தூரத்துல வருகிற மகனை ஓடோடி போய் கழுத்தை அணைத்து கட்டி அவனை முத்தம் செய்கிறான். எந்த மகனை? தன்னை சில ஆண்டுகளுக்கு முன்பு கஷ்டப்படுத்தின மகனை, சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஆஸ்தியை நீ என் பங்கை திருப்பி கொடு என்று கஷ்டப்படுத்தின மகனை, எல்லாவற்றையும் விற்று தீர்த்த மகனை, எல்லாவற்றையும் ஊதாரியாய் செலவு பண்ணின மகனை கட்டி தழுவி முத்தம் செய்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும். இன்றைக்கும் சில பெற்றோர் பிள்ளைகளை மன்னிப்பதே இல்லை. நிறைய பெற்றோரை நம்ம பார்க்கிறோம், பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்கிறதே இல்லை. நிறைய பெற்றோர் பிள்ளைகள் செய்த தவறை மன்னிக்காதபடி பிள்ளைகள்கிட்ட பேசதே கிடையாது, பிள்ளைகள்கிட்ட போய் பார்க்கிறதே கிடையாது, பிள்ளைகள்கிட்ட என்னன்னே கேட்கறது கிடையாது. சில பெற்றோர் அப்படி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே பாருங்க, எவ்வளவுதான் தவறு பண்ணின போதும் இந்த தகப்பனார் இந்த மகனை நேசித்து ஓடோடி போய் கட்டி அணைத்து அவன் முத்தம் செய்தான் என்று வசனத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ 12வது வசனம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அவன் 13வது வசனம் சொல்லுகிறது, தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லா ஆஸ்தியையும் அவன் அழித்து போட்டான்.
எல்லாவற்றையும் அழிச்சு போட்டான். ஆஸ்தியை எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அழிச்சு போட்டாலும் தூரத்துல வரும்போதே ஓடி போய் என் மகன் அல்லவா என்று கட்டி அணைத்து முத்தம் செய்தான். முத்தம் செய்ய வேண்டுமானால் தகப்பன் பிள்ளையை மன்னிக்க வேண்டும். சரி, தெரியாம செஞ்சிட்டான், தெரியாம அந்த இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டான் என்கிற ஒரு மன்னிப்பு நமக்கு அந்த இடத்திலே தகப்பனாரிடத்திலே இருந்தது. தகப்பன் பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும். ஆகவே யாரை மன்னிக்க வேண்டும்? தகப்பன் பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும். மூன்றாவது, சபை விசுவாசிகளை மன்னிக்க வேண்டும். ஒருவேளை சபை விசுவாசிகள் மாறி மாறி உங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் இருந்தால் ஒருவருக்கொருவர் நீங்க மன்னிக்க வேண்டும். சபை ஊழியக்காரன் சபை விசுவாசிகளை மன்னிக்க வேண்டும். சில ஊழியக்காரங்களை பார்க்கிறேன், சில விசுவாசிகளை கண்டுக்கிறதே கிடையாது, அவங்க வீட்டுக்கே போறது கிடையாது, அவங்கள சந்திக்கிறதே கிடையாது. நிறைய சர்ச்சு பாஸ்டர்ஸ், இந்த சில மேக்சிமம் சிஎஸ்ஐ சபையில எல்லாம் இந்த தேர்தல்னு ஒன்று வந்ததுனால அங்கே பாஸ்டர் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, இல்லை இந்த காரியம் செஞ்சிட்டாரு, நாங்க விரும்பாததை இவர் பண்ணிட்டார், இப்படி என்கிற பிரிவினை நிமித்தமாய் சில போதகர்கள் விசுவாசிகளை சந்திக்கிறது கிடையாது, சில விசுவாசிகளை போய் பார்க்கிறது இல்லை. அப்ப சபை விசுவாசிகளை மன்னிக்க வேண்டும். இந்த விசுவாசி அவர் தவறு பண்ணிட்டார், அவர் தப்பு பண்ணிட்டார், அவரை நம்ம மன்னிக்கணும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். முதல்ல நீங்க மன்னிங்க, அப்பொழுது நான் உங்களை மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் விசுவாசியை மன்னிக்கும் பொழுது அந்த போதகரை ஆண்டவர் மன்னிக்கிறாராம், அந்த போதகரை கர்த்தர் மன்னிக்கிறார். இன்னைக்கு நிறைய போதகரை ஆண்டவர் மன்னிக்கிறதே கிடையாது, மன்னிக்கிறதே இல்லை. அவங்க செஞ்ச பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறதே இல்லை. அவங்க செய்த பாவங்கள் அவங்களோடு கூட தான் இருக்கிறது. நிறைய போதகர்கள் ஊழியக்காரர்கள் பாவத்தோடு தான் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அவங்க பாவியாகவே இந்த உலகத்தில் வாழ்றாங்க, பாவியாகவே இந்த உலகத்தில் வாழ்றாங்க, பாவமாகவே வாழ்றாங்க. அவர்களுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கவில்லை. விசுவாசியை மன்னிக்கணும். சில போதகர்கள் விசுவாசியை மன்னிக்காததுனால அவங்கள ஃபுல் வீட்டில் நின்று சபிக்கிறவங்களும் உண்டு, இல்லைன்னு அவங்கள குத்தி பேசுறவங்களும் உண்டு. அவங்களுக்கு பிரியம், அவங்க குத்தி அவங்கள ரொம்ப மனசை காயப்படுத்தி, இருதயத்தை துக்கப்படுத்தி, இருதயத்தை வேதனைப்படுத்தி பேசுற ஊழியக்காரர்களும் இந்த உலகத்தில் உண்டு. சில சபைகள், எல்லா சபையும் நான் சொல்லல, சில சபைகள் விசுவாசிகளை மன்னிப்பதே இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். நீங்க மன்னிச்சா ஆண்டவர் மன்னித்தது மாதிரி. ஏன்னா நீங்க ஊழியக்காரங்க, கர்த்தரால் அனுப்பப்பட்டவங்க, இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்டவங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவங்க, ஆண்டவருடைய வழியில நடக்கிறவங்க, கர்த்தரால் அனுப்பப்பட்ட நீங்க யாரை மன்னிக்கிறீர்களோ அவர்களை நான் மன்னிப்பேன். ஒருவேளை ஒரு விசுவாசி கொஞ்சம் தவறு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, உடனே அவங்களை அந்த ஊழியக்காரன் மன்னித்துதான் ஆக வேண்டும். அந்த ஊழியக்காரனுடைய சட்டையை பிடிச்சிருக்கலாம், ஊழியக்காரனை அடிச்சிருக்கலாம், ஊழியக்காரனை திட்டி இருக்கலாம், கமிட்டி நடக்கும்போது தப்பா பேசி இருக்கலாம், சர்ச்சில் தப்பா பேசி இருக்கலாம். அந்த ஊழியக்காரன் அந்த விசுவாசியை மன்னிக்க வேண்டும். நம்ம மன்னித்தால் இயேசு மன்னிப்பாராம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். நமக்கு நிமித்தம் பாருங்க. அப்ப ஊழியக்காரர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள். இப்ப நான் மன்னிச்சா இயேசு மன்னிக்கிறாராம். இந்த விசுவாசி இவங்க பாவம் தப்பு பண்ணிட்டாங்க, தெரியாம செஞ்சிட்டாங்க, இந்த குற்றம் செஞ்சிட்டாங்க. அப்ப நான் மன்னித்தால் உடனே இயேசுவானவர் மன்னிப்பாராம்.
நான் மன்னிக்கலைன்னா அப்ப இயேசு மன்னிக்க மாட்டார். அப்ப இயேசு மன்னிக்கலைன்னா எனக்கு பாவத்தையும் இயேசு மன்னிக்க மாட்டார். ஆகவே ஊழியர்கள் சபை விசுவாசிகளை மன்னிக்க வேண்டும். எபேசியர் 4:32 சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து, ஒருவருக்கு ஒருவர், சபை விசுவாசியும் சபை ஊழியரும் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாகவும் இருந்து, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாகவும் இருக்க வேண்டும். ஒரு சபை விசுவாசியும் போதகரும் ஒருவருக்கொருவர் தயவுள்ளவங்களா இருக்கணும், மன உருக்கவங்களா இருக்கணும். ஒரு விசுவாசி பாவம், பாஸ்டர் பாவம், அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவ்வளவு ஆண்டவருக்கு பயந்து ஊழியம் செய்யறாரு அப்படின்னு அவங்க மேல ஒரு மனம் உருக்கம் வேண்டும். அந்த போதகரும் விசுவாசிக்கு மேல தயவுள்ளவர்களா இருக்கணும், அல்லது மன உருக்கம் உள்ளவர்களா இருக்கணும். பாவம், நமக்காக இத்தனை வருடம் காணிக்க கொடுத்தவங்க, இவ்வளவு வருஷம் இந்த ஊழியத்துல நம்ம கூட இருந்தவங்க, இப்போ ஒரு வியாதி பட்டுட்டாங்க, இல்ல இப்போ ஒரு நஷ்டம் வந்துச்சு, இப்போ அவங்க வீட்டுல ஒரு போராட்டம் வந்துச்சு, இப்ப இவங்க வீட்டுல ஒரு கஷ்டம் வந்துச்சு, அவங்க மேல மன உருக்கம் உண்டாக வேண்டும். இன்னைக்கு அநேக போதகர்களுக்கு விசுவாசிக்கு மேல ஒரு மன உருக்கமே இல்லை, மன உருக்கம் கிடையாது. சில சர்ச்சில் நான் கேட்டிருக்கிறேன், சில இடங்கள்ல அவன் தப்பு பண்ணினா அந்த தப்புக்கு இன்னைக்கு அனுபவிக்கிறான், இப்படி சொல்ற ஊழியக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவன் தப்பு பண்ணினான், அந்த தப்புக்கு ஏற்ற தண்டனை அவனுக்கு கிடைத்தது, இவன் தப்பு பண்ணினான், அவனுக்கு ஏற்ற அந்த பலன் அவனுக்கு கிடைத்தது, இப்படி சொல்லுகிற ஊழியர்கள், பில்பில்ட்ல ஆல்டர்ல நின்று பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாகவும் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் விசுவாசி மேல தயவாவும் மன உருக்கமாகவும் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் மேல் மன உருக்கமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சபை விசுவாசிகளை மன்னிக்க வேண்டும். கொலோசியர் 3:13 சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கணும், ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நீங்க தாங்கணும், உதவி செய்யணும். ஒரு விசுவாசி பலவீனப்பட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு ஊழியக்காரன் போனோம், அது அவங்களுடைய விசுவாசி, அந்த போதகருடைய டியூட்டி அது. இல்லைன்னா அந்த விசுவாசிக்கு வீட்டுல போய் ஜெபம் பண்ணணும், அந்த விசுவாசியின் இடத்துல போய் ஜெபிக்கணும், அது அந்த ஊழியக்காரனுடைய டியூட்டி அது. அதான் சொல்றாரு, ஒருவர் வேறு நீங்க தாங்கி என்றால் உதவி செய்வது. ஒரு ஊழியக்காரன் விசுவாசிக்கு உதவி செய்யணும். ஒரு விசுவாசி நல்லா இருக்கிற நாட்கள்ல ஒரு ஊழியக்காரனுக்கு உதவி செய்யணும், தாங்கி ஜெபிக்கணும், ஊழியரை தாங்கணும், ஊழியருக்கு உதவி செய்யணும். ஒருவருக்கு ஒருவர் தாங்கி, ஒருவேளை நீங்க ஒருவர் பேர்ல ஒருவருக்கு குறைவுண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. ஒருவேளை குறை வந்துடும், ஒருவேளை குறைபாடு இருக்கலாம். இப்ப சில ஊழியர்களை குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க. பாருங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன், ஒரு நாள் வந்து நம்மளை ஜெபிக்கலாம் இல்லை, ஒரு நாள் வந்து நம்ம வீட்டில் ஜெபிக்கலாம் இல்லை அப்படின்னு, ஒரு நாள் வந்து ஜெபிக்கலாமே அப்படி நிறைய பேர் அதை ஒரு குறை குற்றம். உண்மையிலே அவங்க சொல்றது நியாயமான காரியம். ஒரு விசுவாசி பலவீனப்பட்டாங்க, ஒரு விசுவாசி கஷ்டப்படுறாங்க, ஒரு விசுவாசி தேவையில இருக்கிறாங்க, ஒரு விசுவாசி சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரன் அவங்கள நலம் விசாரிக்கணும். அவங்க ஏன் சர்ச்சுக்கு வரல, என்ன காரணத்தினால வரல, ஏன் அவங்க பலவீனத்தில் இருக்கிறாங்களா, ஏதோ போராட்டத்தில் இருக்கிறாங்களா, ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, ஏதோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்களா, ஒரு ஊழியக்காரன் விசுவாசியை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு. ஒருவர் தாங்கி, அதை நிறைய பேர் இந்த உலகத்துல அவங்க செய்யறதில்லை. அப்போ சபை விசுவாசிகளை போதகர் மன்னிக்க வேண்டும், சபை விசுவாசிகள் போதகரை மன்னிக்க வேண்டும். கடைசியா 4வது, சகோதர சகோதரிகளை மன்னிக்க வேண்டும். நமக்கு சகோதரங்க சகோதரிகள் குடும்பத்துல வீட்டுல
சகோதரங்க சகோதரிகளை மன்னிக்க வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை, நம்ம சகோதரங்க கூட பிறந்தவங்க, அக்காவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவங்க நம்ம சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டுமா? அல்லேலூயா. நம்ம கூட பிறந்தவங்க நமக்கு எதிராக செயல்பட்டு இருப்பாங்க, எதிராக பேசி இருப்பாங்க, எதிராக செய்திருப்பாங்க, அவங்கள நீங்க கண்டிப்பா மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். நான் வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு சகோதரன், ஒரு பிரதர், அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், உங்க சிஸ்டர் வீட்டுக்கு நீங்க போகலையா அப்படின்னு கேட்டேன். அவர் கேட்கும்போது, இல்லை நான் இப்ப போறதில்லை, போக மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப ஏன் நீங்க போக மாட்டீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு நாள் எனக்கிட்ட ஓப்பனா நேரடியாய் பேசினாங்க. உனக்கு பணம் அந்த கொழுப்பு அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க தெரிஞ்சு சொல்லி இருக்கலாம், தெரியாம சொல்லி இருக்கலாம். இந்த ஒரு வார்த்தை இவனுடைய உள்ளத்தில் காயத்தை கொண்டு வந்து அன்னையிலிருந்து அந்த வீட்டுக்கு போறதில்லை, அவங்கள்ட்ட நான் பேசுறதில்லை அப்படின்னு சொல்றாரு இவர். வசனம் சொல்லுகிறது, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். அப்ப உங்க சகோதரங்க கூட பிறந்தவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஏதோ ஒரு காரியம் செய்திருக்கலாம், நீங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டுமா? அல்லேலூயா. மனப்பூர்வமாய் மன்னிக்கிற மன்னிப்பு, நீங்க மன்னிச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம், மன்னித்தாதான் நமக்கு நன்மை, மன்னித்தாதான் கர்த்தருடைய பிள்ளை, மன்னித்தாதான் ஆண்டவருடைய பிள்ளை, மன்னித்தாதான் நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு பதில், மன்னித்தாதான் நமக்கு நன்மை உண்டு. நிறைய பேரு, நான் அண்ணன்கிட்ட பேச மாட்டேன், அக்காள்கிட்ட பேச மாட்டேன், தம்பிகிட்ட பேச மாட்டேன், தங்கச்சிகிட்ட பேச மாட்டேன், இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம், இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம், இவங்க இனி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு வெறுத்து இருக்கிறவர்கள், வெறுப்பாய் இருக்கிறவர்கள், இன்னைக்கு போய் அவங்கள மன்னிப்பு கேட்கும் போது நம்ம விரும்புகிற ஆசீர்வாதம், விரும்புகிற நன்மை, விரும்புகிற காரியம் கர்த்தர் நம்மளை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ வேதம் சொல்லுகிற, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் மன்னிக்கிறேன்னு பேரளவுக்கு இல்லை, வசனத்தை பாருங்க, மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டுமா? லூக்கா 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. கடிந்து கொள்ளலாம், வசனம் அதுக்கு அனுமதிக்குது. உங்க சகோதரனோ சகோதரியோ உங்க தம்பியோ அண்ணனோ யாரோ ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணினால் அவங்களை எச்சரிக்கலாம், அவங்களை கடிந்து கொள்ளலாம். வசனம் அதை அனுமதிக்கிறது. நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது பாவம், நீ இது சொல்லி இருக்க கூடாது, இதை நீ செஞ்சிருக்க கூடாது, கடிந்து கொள்ளலாம். அதை பைபிள் அதை அனுமதிக்கிறது. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. உங்கள் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். கடிஞ்சு கொள்ளுங்க. நீ இது செஞ்சிருக்கிறது தப்பு, செய்யாத, இது நீ செஞ்சிருக்க கூடாது, நீ கடிந்து கொள். இனி நீ செய்யாத இந்த பாவத்தை, இந்த காரியத்தை, இந்த தீமையை, இந்த தீங்கை இனி நீ செய்யாத, இந்த மாதிரி இனி நீ பேசாத அப்படின்னு நீ கடிந்து கொள்ளலாம். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிங்க. சரி, நான் மனஸ்தாபப்பட்டால், ஐயோ நான் இப்படி பேசி இருக்க கூடாது, இப்படி நான் செஞ்சிருக்க கூடாது, இப்படி நான் சொல்லி இருக்க கூடாது, இப்படின்னு அவன் மனஸ்தாபப்பட்டால் நம்ம கண்டிப்பா அவங்கள மன்னித்தே ஆகணுமா? கட்டாயம் அவங்கள மன்னிக்கணும். மனஸ்தாபப்பட்டால் மன்னிங்க. 4வது வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, 7 தரம்
நம்ம சகோதரன் சகோதரி நமக்கு 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. 7 முறை அவன் தவறு பண்ணி இருக்கலாம், 7 முறை உங்களுக்கு தீங்கு செய்திருக்கலாம், 7 முறை உங்களுக்கு தப்பு பண்ணி இருக்கலாம். ஆனால் அவன் உங்களிடத்துல வந்து நான் செஞ்சது தப்புன்னு அவர் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு நீங்க மன்னிக்க தான் வேணும். கட்டாயம் மன்னிக்க. நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சிருக்க கூடாது, தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு அவங்க வந்து நம்மளிடத்துல மன்னிப்பை சொன்னால் நீங்களும் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஒருவேளை அவங்க மன்னிப்பு கேட்க வரும்போது நம்ம அவங்கள கடிந்து கொள்ளக்கூடாது. நீ இப்படியெல்லாம் செஞ்சிருக்க கூடாது, இப்படியெல்லாம் தப்பு அப்படின்னு அவங்கள கடிந்து கொள்ளக்கூடாது. அவனே மன்னிப்பு கேட்க வரும்போது நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப சகோதர சகோதரிகளை மன்னிக்க வேண்டும். அப்ப யாரை நாம் மன்னிக்க வேண்டும்? கணவன் மனைவியை மன்னிக்க வேண்டும், மனைவி கணவனை மன்னிக்க வேண்டும். 2வது பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும். 3வது போதகர் சபை விசுவாசிகளை மன்னிக்க வேண்டும், சபை விசுவாசிகள் போதகரை மன்னிக்க வேண்டும். 4வது உங்க குடும்பத்துல சகோதர சகோதரிகளை நீங்கள் மன்னிக்க வேண்டும். மன்னிப்போடு மன்னிக்கப்பட்ட சுபாவம், மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மன்னிக்கப்பட்டு வாழ்ந்தால்தான் நமக்கு ஆண்டவரிடத்தில் இந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று சந்தோஷமா நம்ம வாழ முடியும். நம்ம அப்படியே ஜெபிக்கலாம், ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாருங்க. மன்னிக்கணும்னா ஒரு கிருபை வேணும். மனைவி தப்பு பண்ணி இருக்கலாம், கணவன் தப்பு பண்ணி இருக்கலாம், 2 பேரும் மாறி மாறி மன்னிக்கிறது அந்த சுபாவம் நமக்குள்ள வரணும். ஐயோ இவரு தெரிஞ்சு பண்ணி இருக்கலாம், தெரியாம பண்ணி இருக்கலாம், ஆண்டவரே இவங்க செஞ்ச பாவங்களை இந்த குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லி அந்த மன்னிப்பை நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே மன்னிங்க, இயேசுவே நீங்கள் மன்னிங்க, அப்பா நீங்க எங்களுக்கு மன்னிங்க. மன்னிப்பை கேளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. ஏசப்பா கிட்ட அந்த மன்னிப்பை கேளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே நீங்க கணவன் மனைவிய 2 பேரும் மாறி மாறி மன்னிக்கிற அந்த கிருபை எனக்கு தாருங்க. அவன் எனக்கு மனைவி தானே, எனக்கு கணவன் தானே, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, தெரிஞ்சு தெரியாம செஞ்சிட்டாங்க. ஆண்டவரே அந்த மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை எனக்கு தாருங்க, அந்த குணத்தை தாருங்க. அவரை நான் கடிந்து கொள்ளக்கூடாது, அவங்கள கடிந்து கொள்ளக்கூடாது. அந்த மன்னிக்கிற சுபாவம் எனக்குள்ளே வரட்டும். இன்னும் பெற்றோர் அவன் பிள்ளைகள், என் பிள்ளை தானே தப்பு பண்ணிட்டா போட்டும் பரவாயில்லை, அந்த என் பிள்ளைய நான் மன்னிக்கிறேன், அந்த என் குழந்தைய நான் மன்னிக்கிறேன், பிள்ளைய நான் மன்னிக்கிறேன், நான் குழந்தைய கடிந்து கொள்ள மாட்டேன், சாபம் போட மாட்டேன், பிள்ளைய நான் அடிக்க மாட்டேன், பிள்ளைய நான் எந்த விதத்திலே நான் அப்படி செய்ய மாட்டேன். ஆண்டவரே என் பிள்ளை பண்ணின தப்பை நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே மன்னிக்கிற சுபாவத்தை தாரும். சபை விசுவாசிகள் ஒருத்தங்களுக்கு மனஸ்தாபம் இருந்தால் நாங்கள் மன்னிக்கிறோம். ஆண்டவரே சபை விசுவாசிகள் போதகரை மன்னிக்கணும், போதகர் சபை விசுவாசிகளை மன்னிக்கணும். மன்னிக்கிற சுபாவத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே எங்க குடும்பத்துல சகோதர சகோதரிகளை நாங்க மன்னிக்கணும். ஆண்டவரே ஒரு மன்னிக்கிற சுபாவம், அந்த அபிஷேகம் எனக்கு வரட்டும், அந்த மன்னிக்கிற கிருபை எனக்கு தாருங்க. ஆண்டவரே மன்னிக்கிறது ஒரு கிருபை, மன்னிக்கிறது ஒரு கிருபை, மன்னிக்கிறது கிருபை. கிருபை இல்லாதவங்க எமோஷன்ல பேசிடுவாங்க, திட்டிடுவாங்க, அவங்கள சபிச்சிருவாங்க, அப்படி செஞ்சிருவாங்க, இல்லைன்னா அடிச்சிருவாங்க, அந்த மாதிரி. ஆனா அந்த மன்னிக்கிற ஒரு சுபாவமும் அந்த கிருபையும் இருந்தால் எவ்வளவு பெரிய தப்பிதங்களையும் நாம் மன்னித்து, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே எங்க பாவங்களை நீங்க மன்னிச்சிருக்கிறீங்க, மற்றவர்களும் தப்பு பண்ணி இருந்தா நாங்க மன்னிக்க கிருபை தாரும். எங்களை அந்த கிருபையிலே வழி நடத்தும். இன்றைக்கு மறுபடியும் சமூகத்துல வந்து செபித்த நாங்கள் மன்னிப்பை பெற்று வாழ ஆண்டவர் கிருபை தார், நல்ல மன்னிப்பின் இருதயத்தை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் இன்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.